வணக்கம், வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா காளான் பிரியாணி செய்ய போகிறோங்க. வாங்க காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி காளான் பிரியாணி செய்யறதுக்குங்க 1 கிலோ வந்துட்டு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இந்த அரிசியை இப்போ நாம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. அடுத்தது பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். 5 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. பூண்டு வந்துட்டு 20 பல் பூண்டு, ஒரு துண்டு வந்துட்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க. 2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, கிராம்பு வந்துட்டு ஒரு 7-8 கிராம்பு எடுத்துருக்கேங்க. பட்டை வந்து கொஞ்சம் பட்டை எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, மல்லித்தலை, காளான் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு பாத்திரத்தை வச்சிடலாம். சட்டி சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்குங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இது எண்ணெயில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், நல்லா கோல்டன் கலரில் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைக்க சொன்னோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ வந்துட்டுங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காளான் இதில் சேர்த்திக்கலாம். புதினா, கொத்தமல்லி, இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கலாங்க. மசாலாவெல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசி நம்ம இது போட்டுக்கலாம். மசாலாவோட சேர்த்து இந்த அரிசியை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க.
நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அரிசி இருந்துச்சுங்க. இப்போ இதுலேயே நம்ம வந்துட்டு ஒரு 1.5 பாத்திரம் தண்ணி சேர்த்திக்கலாம், சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சுக்கலாங்க. பாருங்க, சாப்பாடு வந்துட்டு 3/4 வேக்காடு வந்துட்டு வெந்துருச்சு. இனி நம்ம வந்துட்டு அடுப்பு எரிக்க வேணாம், தம் போட்டுக்கலாங்க. தம் போட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாங்க. மூடி வச்சு மேலே தம் போட்டுக்கலாங்க. நம்ம தம்மு ஓப்பன் பண்ணிடலாங்க. தம்மு வந்து கரெக்டாக வந்துடுச்சுங்க. காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம காளான் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குது, வந்திருக்குங்க. பாருங்க, வாசனை அதை விட சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். நெய் வாசமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு. மசாலாவெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இந்த காளான் பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆதர்ஷ், பிரியாணி எப்படிடா இருக்கு? பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்குது. காளான்லாம் நல்லா வெந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது கூட இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.